வணக்கம் மாணவர்களே. நம்ம வந்து புவியியல் 3rd லெசன் வேளாண்மை கூறுகள் வந்து பார்த்துட்ருக்கோம். நமக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து எது முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து மண் முக்கியத்துவம். அந்த மண்ணை வந்து சில காரணங்களுக்காக வந்து மண் அரிப்பு ஏற்பட்டு மண்ணுடைய தன்மை வந்து கெட்டுப்போகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மண்ணுக்கு அடுத்தபடியாக நம்ம விவசாயத்துக்கு எது முக்கியத்துவம் அப்படின்னா நீர்ப்பாசனம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரியா? அந்த நீர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அதிகமான வெப்பம் இருக்கிறதால நமக்கு வந்து விவசாயம் செய்யறதுக்கு வந்து தண்ணி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். சரிங்களா? சரி, அப்படியாப்பட்ட நீர் வந்து நமக்கு எப்படி கிடைக்குது, அதாவது நீர்ப்பாசன ஆதாரங்கள் மற்றும் மூலங்கள். சரிங்களா? சரி, அது நமக்கு வந்து நீர்ப்பாசன ஆதாரங்கள் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தண்ணி வந்து எப்படிலாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? நிலத்தோற்றம், மண், மழை பொழிவு, நிலநீர் மற்றும் நிலத்தடி நீர், இருப்பு ஆற்றின் இயல்பு, வற்றும் ஆறு, வற்றாத ஆறு, பயிர்களின் தேவைகள் போன்றவற்றின் அடிப்படையில் பல்வேறு வகையான நீர்ப்பாசன வகைகள் வந்து நம்ம பயன்பாட்டில் வந்து இருந்துகிட்ருக்கு. அதாவது நிலத்தோற்றம், மண், மழை பொழிவு, நம்மளுடைய நிலத்தோற்ற அமைப்பு எப்படி இருக்குன்னா சமமான பகுதியா இல்லை மலைப்பகுதியா அப்படின்னு சொல்கிறது அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்முடைய மண் வந்து எந்த மண், செம்மண்ணா, வண்டல் மண்ணா, கரிசல் மண்ணா அப்படின்றதும். இன்னொன்று வந்து நம்ம மழைப்பொழிவுக்கு வருஷத்துக்கு எவ்வளோ மழைப்பொழிவு வரும் அப்படின்றது அதையும். அதுக்கப்புறம் நிலநீர் மற்றும் நிலத்தடி நீர். சரிங்களா? இது போக நீர் இருப்பு ஆகியவற்றை, அதுக்கப்புறம் வற்றும் மற்றும் வற்றாத ஆறுகள் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே சேர்ந்ததான் நம்முடைய பயிர்களுடைய தேவைகளை வந்து அடிப்படையாக வச்சு நம்ம நீர்ப்பாசன வகைகளை வந்து அவங்க பட்டியலில் போட்டிருக்காங்க. சரி, அந்த பாசன மூலங்களான என்ன அப்படின்னா ஒன்று கால்வாய் நீர் பாசனம், இன்னொன்று கிணற்று பாசனம் மற்றும் ஏரி பாசனம். இந்த கால்வாய் பாசனம்னா தண்ணி ஒரு இடத்துல வந்து இருக்கும் அப்படி தானே, அது மழைநீர் சேகரிப்பாக கூட. இந்த மழைநீருங்கிற அந்த மழை டைமோட சில குளத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை வந்து தூர்வாரி தண்ணியை வந்து சேமித்து வச்சுருப்போம். அப்போ அதில் வந்து சில விவசாய நிலங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கால்வாய்கள் போட்டு அமைச்சு அந்த தண்ணியை வந்து நம்ம வெளிக்கொண்டு வந்துடுவோம். அது எதுக்குன்னா விவசாயத்துக்கு வந்து நம்ம அது பயன்படுத்துது. இன்னொன்று கிணற்று பாசனம். என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்லாம் பாரு கிணறு தான் அதிகமாக தண்ணி தேவை அப்படின்னா கிணத்தை வந்து தோண்டி நீரை வந்து அது ஒன்று ஊற்று மூலியமாகவும் தண்ணி வரும். அப்புறம் மழையிலேருந்து கொஞ்சம் சேமிச்சு இருக்கும் அப்படியே. அப்போ அதையும் நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம், விவசாயத்துக்கு வந்து நம்ம அதை பயன்படுத்திட்டு இருக்கோம். அடுத்து வந்து ஏரி பாசனம். இது வந்து என்ன ஆயிட்டு, ஏரி வந்து அதாவது எப்படி சில ஏரிகள் வந்து இருக்கும். சரிங்களா? நம்ம என்னென்ன இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ஏரி பாசனத்தில் தான் நம்ம என்ன பண்ணோம், விவசாயத்துக்கு வந்து நம்ம தண்ணிகளை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரி, இப்போ அந்த மூணுத்தை பற்றி தான் நமக்கு இப்போ இந்த கிளாஸில் நம்ம மூணுத்தை பற்றி நம்ம விரிவாக்கமாக நம்ம பார்ப்போம். சரி, இந்த கால்வாய் பாசனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கால்வாய் பாசனம் இந்தியாவின் 2வது மற்றும் முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரமாகும். சரி, கால்வாய் பாசனம் அப்படிதான் நம்ம வந்து இந்தியாவுடைய 2வது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை நம்பி இருக்கோம்னா மழையை நம்பி இருக்கோம். செகண்ட் வந்து அந்த மழையை தண்ணியை வந்து நம்ம சேமித்து வச்சு குளங்கள் மூலயமா குட்டைகள் மூலயமா சேமிச்சு வச்சு அந்த தண்ணியை நம்ம இந்த கால்வாய்கள் போட்டு நம்ம வந்து தண்ணி வந்து வெளியே கொண்டு வரோம். அப்போ இது வந்து செகண்ட் நீர்ப்பாசனத்துடைய ஆதாரமாகும். மொத்த பாசன பரப்பில் கால்வாய் பாசனத்தின் பரப்பு 24% ஆகும். இது வந்து எங்கள் ஆதாரம் வந்து புள்ளியியல் புத்தகம் 2017, 2013, 2014 நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய புள்ளியியல் ஆராய்ச்சி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்கப்பட்ட இது தகவல். அது சரியா? தாழ்வான மற்றும் சமமான நிலப்பகுதி, பருமன் மிகுந்த வளமான மண், வற்றாத நீர் மூலங்கள் மற்றும் அதிக நீர்பிடிப்பு கொண்ட பகுதிகளில் கால்வாய் பாசனம் முக்கிய ஆதாரமாக இது இருக்கு. சரி, தாழ்வான மற்றும் சமமான நிலப்பகுதி, பருமன் மிகுந்த வளமான மண். பருமன் மிகுந்தனா ஒரு சில மண் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு சில மண் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக துகள்கள் சின்ன இதுவாக இருக்கும்னா, ஒரு சில பகுதியில் வந்து மண்ணை எப்படி இருக்குமோ கொஞ்சம் கொஞ்சம் பெருசு பெருசாக அந்த கல்லோட கலந்து பெருசு பெருசாக வந்து இருக்கும். இது வந்து தாழ்வான மற்றும் சமமான நிலப்பகுதியில் வந்து. அதுக்கு அடுத்து வற்றாத நீர் மூலங்கள். சில பகுதியில் சில ஆறுகள் வந்து நம்ம பிரம்மபுத்திரம் இந்த மாதிரி ஒரு சில ஆறுகள் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தோம். அப்போ அதுங்களாம் வந்து என்ன பண்ண, வற்றாத ஆறுகளாக வந்து இருக்குது. அப்போ அதனுடைய தண்ணி வரத்து வந்து எப்படி இருக்கும், கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே வந்து சில மழை பகுதிகள் அதிகமாக இருக்கிறதால அங்கே வந்து ஆறுகள் வந்து வத்தாமல் நமக்கு கண்டினியூவாக இருக்கும். அதுவும் நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா விவசாயத்துக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மற்றும் அதிக நீர்பிடிப்பு கொண்ட பகுதிகளில் கால்வாய் பாசனம் முக்கிய ஆதாரமாக வந்து இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்து என்னென்னா கால்வாய் பாசனத்தை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு கால்வாய் பாசனத்தை வந்து 2 வகையாக பிரிக்காங்க. ஒன்று வெள்ளப்பெருக்கு கால்வாய். வெள்ளப்பெருக்கு கால்வாய் அப்படின்னா அதிகமான மழை வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், இப்போ நம்ம ஒரு குளம் அமைச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த குளத்துலேயும் தண்ணி நிரம்பி போய் அதுவே அதனுடைய அணையை வந்து உடச்சிக்கிட்டு வர வேலைக்கு நம்மளே என்ன பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து வெளியேற்றுவாங்க. சரிங்களா? அப்போ ஏன்னா அதிகமான வந்து சப்போஸ் சில கிராமப்புறத்தில் வந்து அந்த தண்ணியை ஊருக்குள்ளே வந்து போயிடும். அப்போ அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை வந்து வெளியேற்றுவாங்க. அப்போ அது வெள்ளப்பெருக்கு காலத்தில் வந்து இந்த கால்வாய்களை வந்து ஏற்படுத்தி தண்ணியை வந்து வெளியே தள்ளுறது. சரிங்களா?
இவ்வகை கால்வாய்களில் ஆற்றிலிருந்து நேரடியாக எவ்வித தடுப்பணைகளுமின்றி தண்ணீர் கால்வாய் மூலம் எடுக்கப்படுகிறது. இவ்வகை கால்வாய்கள் வெள்ளக்காலங்களில் தண்ணீரை திசை திருப்ப பயன்படுவதோடு மழைக்காலங்களில் மட்டுமே இது பயன்பட்டலாம் இருக்கும். எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன பண்ண மாட்டாங்களா, தண்ணியை வந்து சேமித்து வைப்பாங்க. இப்போ வந்து அதிகமான தண்ணி இருக்கும்போது அந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணுறாங்களா, அதுவும் வெள்ளப்பெருக்கு அதிகமான மழை வரும்போது தான் என்ன ஆகிட்டு தண்ணி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் மட்டும் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த கால்வாய் பாசனத்தை வந்து அவங்க அந்த நேரத்தில் மட்டும் இந்த தண்ணியை வந்து வெளியேற்றுறதுக்காக இந்த பாசனத்தை வந்து கால்வாய் பாசனத்தை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அடுத்து என்னன்னா வற்றாத கால்வாய். இவ்வகை கால்வாய்கள் வற்றாத நதிகளின் குறுக்கே அணைகளை கட்டி நீரின் போக்கை சீர்படுத்தி பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதாகும். இந்த கால்வாய்கள் எப்படி இருக்குன்னா, வற்றாத நதிகள், அதாவது சில நதிகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்போ அந்த நதிகளை வந்து தண்ணி வந்து வற்றவே வற்றாத எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் மழை வந்தாலும் என்ன ஆகும், அதிகமான தண்ணி வந்து ஏற்படும். அப்போ அதுவும் என்ன ஆகிட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கு அது ஒரு காரணம். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுக்கு நடுவே குறுக்கே அணைகளை கட்டி நீரின் போக்கை வந்து என்ன பண்ணாங்களா, சீர்படுத்தி பயன்பாட்டிற்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா, கொண்டு வருதலாகும். நம் நாட்டில் பெரும்பாலான கால்வாய்கள் இந்த பிரிவின் கீழ் வருகின்றன. இவ்வகை கால்வாய்கள் நீர்ப்பாசனத்துக்கு பயனுள்ளதாகவும் இருக்கிறது. 2014 ஆண்டின் படி இந்தியாவில் சுமார் 15.8 மில்லியன் ஹெக்டர் நிலங்கள் கால்வாய் பாசன வசதியை வந்து பெற்றிருக்கன. கால்வாய் பாசனத்தில் 60% வட இந்திய பெரும் சமவெளிகளில் வந்து இது காணப்படுது. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மற்றும் பீகார் ஆகிய மாநிலத்தில் வந்து இவை வந்து இந்த வற்றாத கால்வாய் பாசனம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தென் மற்றும் மத்திய இந்தியாவில் ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், ஒடிசா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் வந்து கால்வாய் பாசனம் வந்து அதிகமாக காணப்படுது. சரி, அடுத்து என்ன அப்படின்னா வந்து கிணற்று பாசனம். சரிங்களா, அடுத்து என்னம்மா, இது வந்து இதோட முடியுதுராம்மா. அதாவது நம்ம வந்து கால்வாய் பாசனத்தை 2 வகையாக பிரித்தாங்க. ஒன்று வெள்ளப்பெருக்கு கால்வாய், இன்னொன்று வந்து வற்றாத கால்வாய். சரி, அதில் வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து கிணற்று பாசனம், அதாவது நீர் பாசன ஆதாரங்கள். ஃபஸ்ட்டு வந்து கால்வாய் பாசனத்தை 2 பிரிவாக பிரித்தாங்க. அடுத்து என்னென்னா கிணற்று பாசனம் மற்றும் ஏரி பாசனம், அது வந்து சேர்த்துக்கையாக இருக்கும். சரிங்களா, சரிங்கம்மா, மீதி நம்ம அப்போ அடுத்த கிளாஸில் பார்ப்போம்டா.